ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம எல்லாருக்கும் பூண்டு மிளகா அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் பூண்டை உரித்து செய்யணும் அப்படிங்கிற அந்த அலுப்புலேயே நம்ம பாதி நேரம் அந்த பூண்டு மிளகா அப்படி செய்கிற வேலையை வந்து நம்ம தள்ளி போடுவோம் இல்லையா? அந்த மாதிரி இனிமேல் நீங்கள் தள்ளி போடவே வேண்டாம். ரொம்ப ஈஸியாக, சூப்பர் டூப்பர் ஈஸியாக பூண்டே உரிக்காமல் பண்ணக்கூடிய, நிமிஷமாக பண்ணக்கூடிய ஒரு பூண்டு சட்னி பொடி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து இட்லி, தோசை, வெந்தய தோசை, நம்மளோட டிஃபன் வெரைட்டிஸ் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு பொரியல் பவுடராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். காயை வேக போட்டு இந்த பொடியை போட்டு ஒரு பெரட்டி எடுத்திங்கன்னா, தாளித்து கொட்டிட்டிங்கன்னா பொரியல் ரெடி. அந்த மாதிரி மல்டிபர்பஸ் பொடியாகவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுறதுக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க. என்னோட மற்ற 2 சேனல் பிளாக் எல்லாம் கூட செக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி, இன்க்ரீடியன்ட்ஸ், செய்முறை விளக்கம் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணுங்கள். வாங்க இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு நாள் கேஷுவலாக பேசிகிட்டு இருந்தப்போ பூண்டு மிளகா எப்படி செய்யணும், பூண்டு உரிக்கணும் அப்படின்னு நான் பேசிகிட்டு இருந்தப்போ என்னோடய ஃப்ரெண்ட் ராதிகா எனக்கு சொன்ன ரெசிபி இது. அவங்க சொன்ன ரெசிபியை நான் கொஞ்சமாக மாடிஃபை பண்ணியிருக்கேன். என்னோடய டேஸ்ட்டுக்கு சூட் ஆகிற மாதிரி கொஞ்சமாக மாடிஃபை பண்ணியிருக்கேன். டிஃபன் வெரைட்டிஸ்க்கு மட்டும் இல்லாமல் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் கூட இந்த பொடி வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போது இந்த சூப்பர் ஈஸி பூண்டு மிளகாய் பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா. பூண்டை இந்த மாதிரி தனித்தனி பீசஸாக பிச்சுக்கோங்க. மேலே ஏதாவது அந்த உதிர் தோல் இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. வெறும் இந்த சுளை மாத்திரம் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பூண்டு பல்லாக எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாயை இதோட காம்பு கிள்ளி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த உங்களுக்கு எந்த அளவுக்கு பூண்டு வேணுமோ, இப்போ நான் கிட்டத்தட்ட 2 கப் அளவுக்கு பூண்டு பல் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு ஒரு 10 இல்லை 12 மிளகாய் எடுத்திருக்கேன். இது உங்களோட கார அளவுக்கு ஏற்றபடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தேவையான அளவு கல்லுப்பு. இப்போ இது 3த்தையும் போட்டு நம்ம நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். சில நேரம் பூண்டு வாங்கி வச்சு காஞ்சி போயிருக்கோம். அந்த மாதிரி பூண்டாக இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கெட்டு போன பூண்டை மாத்திரம் நம்ம இதிலேருந்து பார்த்து நீக்கிட்டோம்னா போகிறோம். மற்றபடிக்கு இதை அப்படியே எடுத்து போடலாம். இப்போ இந்த மிக்சியில் எடுத்து போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு ஸ்பூன் வச்சு தள்ளி விட்டு அரைச்சோம்னா அரைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ கடாயில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வச்சு இந்த நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். சில நேரம் வந்து பூண்டு வந்து சரியாக அரைப்படாத மாதிரி இருக்கும், தோலாக இருக்கிற மாதிரி இருக்கும். கவலையே படாதீங்க. நம்ம இப்போ ஒரு தடவை நல்லா வதக்கிட்டு திரும்ப அரைக்க போகிறோம். அப்போ நமக்கு நல்ல பொடியாக கிடச்சிடும். எண்ணெய் நல்லா சூடானோடனே இதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா உதிராக ஆகி ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கி எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் இதில் கலருக்காக கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம வதக்கணும்னா போகிறோம். இந்த பாருங்கள், இப்படி உதிராக பார்க்கவே எவ்வளோ உதிராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நிறுத்தின உடனே இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல். இது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். உங்ககிட்ட இந்த உலர்ந்த தேங்காய் தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம கொப்பரை தேங்காய் துருவல் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இதை வதக்கிறப்ப இல்லாட்டி தேங்காயை கூட, துருவின தேங்காய், ஃப்ரெஷ் தேங்காயை கூட இந்த பூண்டோடு சேர்த்து அரைச்சிட்டு வதக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து உலர்ந்த தேங்காய் தூளுங்கிறதுனால நான் இந்த நிறுத்தி வச்சுட்டு இந்த சூடே போதும் இதை பெரட்டுறதுக்குங்கிறதுனால பெரட்டி விட்டுட்ருக்கேன். இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு. நம்ம ஆல்ரெடி அரைச்சோம் பார்த்தீங்களா, அதே மிக்சி ஜார்லேயே திரும்ப இதை எடுத்து போட்டு ஒரு தடவை அரைச்சிக்கலாம். இப்போ இதோட ஒரு லெமனோட ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு லெமன் ஜூஸ் பிழிய வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வறுக்கிறப்பவே இதில் ஒரு சொலை புளி வச்சு வறுத்து இதோட அரைச்சிக்கலாம். எல்லா சுவையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பீஸ் வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளோட ஈஸி
பூண்டு மிளகாப்பொடி தயார். இது வந்து வெந்தய தோசை, இட்லி, தோசை எல்லாத்தோடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 1 வீக் வரைக்கும் வெளியில் வச்சோம்னா ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். நீங்கள் 1 வீக்குக்கு மேலே கொஞ்சம் பல்காக பண்ணி ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுடுறது நல்லது. ஏன்னா நம்ம இதில் தேங்காய் சேர்க்குறோம், நிலக்கடலை சேர்க்குறோம் இல்லையா? ஸோ அந்த எண்ணெய் சிடுக்கு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் அதுக்கு மேலே வெளியில் வச்சிங்கன்னா. ஸோ நிறைய நாள் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 1 வீக் வரைக்கும் தாராளமாக வெளியில் வச்சு இதை சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் வழக்கம் போல் மறக்காமல் எழுதி அனுப்புங்க. இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன். என்னாலும் நன்றி, வணக்கம்.